ஹாய் ஹலோ வாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் துணி துவைக்க போகிறேன். ஸோ துணி துவைக்கிற வீடியோ எல்லோரும் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. ஸோ வந்து துணி துவைக்கிற வீடியோ, சமைக்கிற வீடியோ, இன்னும் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடுறேன். பாருங்கள் எவ்வளோ துணி கிடக்கு பாருங்கள். துவைக்க பாருங்க. நான் துவைக்கலைங்க, மிஷின் துவைச்சி கொடுக்குது. அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ துணி சேர்த்து கிடக்குன்னு. இவ்வளோ துணி வந்துட்டு துவைக்கணும். இப்போது இவ்வளோ துணி வந்துட்டு மிஷின் துவைச்சி கொடுக்கும். நான் வந்து மிஷினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா தண்ணியெல்லாம் தூக்கி கொடுக்கணும், அதில் ஊற்றணும், அப்புறம் துவைக்கிற பவுட்ரு போடணும், அப்புறம் மிஷினை ஆன் பண்ணணும். இதெல்லாம் வேலை தானே. அப்புறம் எடுத்து ட்ரையரில் போடணும், அப்புறம் காய போடணும். எல்லாமே வேலை தானே. எல்லாமே ஒரே வேலை தான். இப்போ வந்து செய்ய போகிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. மிஷினை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே கவர் போட்டு தான் வச்சுருக்கோம். தண்ணி தூக்கி தான் ஊற்றணும். இருங்க, ஒரு 3 குடம் தண்ணி தூக்கி ஊற்றிட்டு வந்துடுறேன். எங்கள் வீட்டு கிச்சனில் தான் இப்போ வந்து தண்ணி பிடிச்சி ஊற்ற போகிறோம். ஒண்டிடுச்சு, தூக்கி ஊற்றலாம். ஒரு 3 குடம் ஊற்றினா தானே துணி துவைக்க முடியும். அப்போதான் கொஞ்சம் மேலே வரைக்கும் தண்ணி வரும். ரெண்டாவது குடம் 3வது குடம் ஊற்ற போகிறேன். ஓகே, அடுத்த துணியெல்லாம் நம்ம போட்டு லிக்விட் ஊற்றி அமுக்கி வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு துவைக்கலாம். பாருங்கள் 3 குடம் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிங்க பாருங்கள் எவ்வளோ துணி கிடக்கு பார்த்தீங்களா. இவ்வளோ துணி துவைக்கணும். இப்போ லிக்விட் ஊற்றலாம். நிறைய துணி இருக்குது. ஒன்றா போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு துவைச்சா போதும். எல்லாமே வேர்வை தான். நிறைய துணி சேர்ந்து கிடக்கு. கொஞ்சம் உடம்பு சரியில்லை அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம்னா அதிலே போயிடுச்சு. துணி சேர்ந்துருச்சு நிறையா. காப்புக்குட்டி ட்ரெஸ்லாம் நான் வந்து இதில் போட மாட்டேன். அவங்களுக்கு தனியாக ஒரு லோட் பண்ணி துவைப்பேன். ஏன்னா
அவங்களோடது வந்துட்டு யூனிஃபார்ம்லாம் இதில் ஒன்றா போட முடியாது, ஏதாச்சும் கரைப்பட்டுரும். ஸோ அதனால் அவங்க யூனிஃபார்ம்லாம் எல்லாமே எப்போவுமே தனியாக தான் துவைச்சிக்கிறது. மேக்ஸிமம் கல்லில் தான் பாப்போடி ட்ரெஸ் எல்லாம் கல்லில் தான், அப்படியே அழுக்கு நல்லா போகும். இது போகும், இருந்தாலும் கையில் துவைக்கிற மாதிரி வராது. அவ்வளோதாங்க, ஊற வச்சாச்சு. மிஷினை போட்டுருவோமா, துவைக்கட்டும். இன்னும் நிறைய கிடக்கு, அதுக்கு ஃபஸ்ட்டு அடுத்த வீடு. துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு, துவைச்சாச்சுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம ட்ரையரில் எடுத்து போட்டு ட்ரை பண்ணி கொடுத்ததுமே அடுத்த வேலை என்னங்க இதே மாதிரி இந்த நீ சொல்ற டிப்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி பாருங்க. இதுல இருந்து புழிஞ்சு எடுத்து ட்ரையர்ல போட்டு ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வந்து காய வைக்கணும். அதுதான் மெயினான வேலை. அம்புட்டு துணி வந்து நம்ம எடுத்து காய வைக்கணும். நம்ம கல்லில் துவைக்கிறதா வேலை, மிஷினில் துவைக்கிறது வந்து வேலை இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. மிஷினில் துவைக்கிறதா பெரிய வேலையே. ஆமாம், அதுக்கு கல்லே துவைச்சிட்டு போயிடலாம். பட் கல்லில் துவைக்கிறது வந்துட்டு பைப்பு பக்கத்தில் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு தூக்கிட்டு எட்டி தூக்கி தான் கொண்டு வச்சு 4 டப்பு வச்சுட்டு ஊற்றி வச்சுட்டு தான் நம்ம துவைக்க முடியும். அதனால் மிஷின் வேலைக்கு போகிறதுனால துவைக்க லேட் ஆகுங்கிறதுக்காக மிஷின் வாங்கினது. வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணியாச்சு. மிஷின்லேயே துவைச்சிட்டு, ஆனாலும் மிஷினில் துவைக்கிறதாங்க அதிக வேலை மாதிரி தெரியுது. ஏன்னா வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அடுத்து வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு டயரில் போட்டாச்சு. போட்டு துணியெல்லாம் எடுத்து பாப்பா வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் காய போடுறோம். பெல் அடிக்க போகும். சொன்னேன்ல, இதுதாங்க ஏகப்பட்ட வேலை. டயரில் போட்டு ஆமாம், நார்மலாக கையில் துவைக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க. நான் இன்றைக்கி தான் வந்து மிஷினில் போடுறத நேராக இருந்து பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். கையில் துவைக்கிறத விட இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா ஒன்றுக்குமே தண்ணி 4 குடம் பிடிச்சி ஊற்றணும், அப்புறம் அலசுறதுக்கு தண்ணி ஊற்றணும் 4 குடம் 8 குடம் ஆச்சு. ட்ரையரில் போடணும். இதில் வந்து என்ன ஒரு மெசேஜ் தெரியுதுன்னா, மழை காலத்தில் துணி வந்து மிஷின் வந்து துவைச்சு மட்டும்தான் கொடுக்குது. எப்படி நம்ம கையில துவைக்கிறோம்ல, அது வந்து துவைச்சு மட்டும் தான் கொடுக்குது இந்த மிஷின். அதுதான் மழை காலத்துக்கு மிஷின் இருக்கு. இது வந்து செமி, அது வந்து ஆட்டோமேட்டிக்காங்க. ஆமா, எல்லாமே பண்ணி தரது. அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அதுதான் நம்மளோட வேலையை வந்து ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும். தண்ணி அதுவே எடுத்துக்கும். தண்ணி அதுவே வெளியில வந்து துவைச்சிட்டு இது வந்து அழுக்கு தண்ணியே வெளியே ஏற்றிடும். இந்த கையில் துவைக்கிறது தான் ஈஸி. தெரியலையே, அட்டன் பண்ணால் தான் தெரியும். காய வைக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளோ துவைச்சி அதை காய வச்சாச்சு. கொஞ்சம் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சாலே போதும். இந்த சேலை எங்கே போட்டோம், உள்ளரே போட்டுருவோம் வீட்டுக்குள்ளேயே. அவ்வளோதாங்க. என்ன பாருங்கள், இந்த சந்தெல்லாம் வேற காய போட்டுருக்குங்க. இவ்வளோதான் சந்து. இந்த சந்துக்குள்ளே கொஞ்சம் போட்டாச்சு. அதை துவைச்சி முடிச்சுட்டு இந்த சந்தை கழுவி விடுறது அது ஒரு வேலைங்க. பெரிய வேலை. நீட்டாக கழுவி விட்டாச்சு. துவைக்கிற வேலை முடிஞ்சு. அதை விட இன்னொரு பெரிய வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், மிஷினை வந்து நீட்டாக அப்படியே துடைச்சி பேக் பண்ணி புதுசு போல் வைக்கணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொருள் கெட்டு போகாமல். அழிச்சில் தொடச்சி வச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும். ஈரம் இல்லாமல் ஸ்மெல் எப்போவுமே வராது. இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டா வேலை முடிஞ்சுங்க.
வந்துச்சு பாருங்கள், நீட்டாக பேக் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வேலைன்னு. மிஷின் வந்து ஈஸியாக துவைச்சி கொடுக்குது, மிஷினில் தானே போடுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது ஒரு சில மிஷின் தான் வந்து ஆட்டோமேட்டிக் அதுவே எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வந்துட்டு இது வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும். துவைச்சி கொடுக்குறது மட்டும்தான் அதோட வேலை. மற்ற எல்லா வேலையும் இதில் வந்து நம்ம தான் செய்யணும். ஸோ கஷ்டம்தான். அதுக்கு நம்ம கையிலே துவைச்சிட்டு போயிடலாம். கையில் துவைக்கிறது வந்துட்டு பைப்பு எனக்கு பக்கத்தில் இல்லை, தண்ணியுமே அது கொஞ்சம் தூரம் தூக்கி ஊற்றணும். ஸோ அதனால வந்து நான் மிஷினில் போட்டுக்கிறேன். ஆனால் மிஷினில் போடுறது தான் அதிக வேலையே. கேட்டா பாய்.